அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சௌபாகியா. நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, ஜாப் போற ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு 2 குழந்தைகளை வச்சுட்டு, ஒரு குழந்தைய வச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஜாப் போயிட்டு தன்னோட ஃபேமிலிக்காக ஜாபுக்கு போயிட்டு தன்னோட ஆசைக்காக படிக்கவும் செய்யற உங்களுக்கும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஜாப் போயிட்டே படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களால கண்டிப்பா ஜாப் வாங்க முடியும். உங்களோட எய்ம் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். அதை வந்து நீங்க முழுசா நம்புங்க. உங்களை நம்பி நீங்க படிங்க. டெய்லி 1 hour படிக்கிறீங்களா, 1 hour படிங்க. டெய்லி படிங்க. இல்ல 2 hour படிக்கிறீங்களா, கன்சிஸ்டன்சியா படிங்க. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது தான் உங்களை வந்து ஒரு சக்சஸை நோக்கி கொண்டு போகும். அப்போ டைம் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் அசால்ட் இருக்கு. டைம் ஃபுல்லா இருக்குல்ல, நாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்ககிட்டே சரி, ஜாப் போற ஸ்டூடெண்டா இருந்தா சரி, நீங்க 2 hours படிச்சீங்கன்னா கூட உங்ககிட்ட அந்த ஒரு வெறி இருக்கு தெரியுமா? அந்த வெறி வந்து அவங்க கிட்ட இருந்து உங்களை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். நீங்க செய்ய வேண்டியதுல என்னன்னா, ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் போட்டுட்டு அந்த இதை வந்துட்டு அப்படியே விட்டுறாதுங்க. அந்த டெஸ்ட் போட்டு ஆன்சரை அனலைஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்து மறுபடியும் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், தப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வைங்க. அப்பதான் உங்களை வந்து நீங்க அனலைஸ் பண்ண முடியும், உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய டைம் இருக்கு. 2026 அப்படிங்கிறது 1 year கேப் ஃபார் குரூப் 4. ஸோ நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியா படிக்கும்போது உங்களால இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். இந்த குரூப் 4ல நீங்க டாப் ரேங்க் கூட எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க, நம்பிக்கையோட படிங்க. ரொம்ப படிக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா 2 days வந்து ரெஸ்ட் எடுங்க. அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ் ஆகி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க அந்த டயர்ல படிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எதுவுமே மண்டையில ஏறாது. புக்கை நீங்க கையில வச்சிருப்பீங்க, நீங்க பாட்டுக்கு படிக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா உங்க பிரெயின் வந்து என்ன பண்ணும், எதையும் ஏத்துக்காது. ஸோ ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் கொடுங்க. நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். நல்லா படிங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஜிகே படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க எனக்கு டைம் ஆகுது, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி புக்கை படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எடுக்கும்போது நீங்க உங்களோட ஹேண்ட் ரிட்டன்ல நீங்க எழுதும்போது நல்லா உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியா புரியும். மறுபடியும் நீங்க ரிவிஷன் பண்றீங்கும்போது எந்த பேஜ்ல என்ன எழுதியிருக்காங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து படிங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு வந்து நீங்க புக்ல படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கை மறுபடியும் அந்த எக்ஸாம் டைம்ல பார்க்கும்போது நம்ம எதுவுமே ரிவிஷன் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆனா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு நல்ல ரிவிஷன் வந்து பண்ண முடியும். அதனால நோட்ஸ் எடுத்து படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை காதுல வாங்காதீங்க. பக்கத்து வீட்டுல நீ இன்னும் படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் நம்மள வாழ்க்கையில உயர்த்தும். நீ வந்து என்ன வீட்டுலதான் இருக்கியா, சும்மாதான் இருக்கியா அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வார்த்தையை தாண்டி நீங்க வந்து ஒரு ஜாபுக்கு போகணும், அது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், மரியாதையான ஜாபுக்கு போகணும். அப்படிங்கும்போது இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம தாங்கிதாகணும். தெரிஞ்சுதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். அதனால நல்லா படிக்கலாம், படிங்க, கண்டிப்பா வேலை வாங்கலாம். தேங்க்யூ.